फना मेरी फना है बका லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களுடைய ஷேக் நாயகம் பீர் கௌசி ஷா ரஹ்மஹுல்லாஹ் கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் மிகப்பெரும் இறை ஞானி. இரண்டாம் இப்னு அரபி அவங்க எழுதுறாங்க, மேரி ஃபனா ஹே பகா லா இலாஹ இல்லல்லாஹ் ஹே முஜ்மே நூரே खुदा லா இலாஹ இல்லல்லாஹ். நான் அழிஞ்சு போறதுதான் என்னுடைய வாழ்க்கை. நான் அழிஞ்சாதான் அதுதான் எனக்கு என்னது, என்னுடைய செட்டில்மெண்ட். நல்லா செட்டில் ஆயிட்டு இருங்க. வாழ்க்கையில செட்டில் ஆகணும்னா எல்லாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க, நிறைய சேர்க்கணும், நிறைய சேர்க்காதீங்க. இருக்கிறதெல்லாம் அழிச்சு போடுங்க, அப்பதான் செட்டில்மெண்ட். மேரி ஃபனா ஹே பகா லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் இதுதான் என்னது, நான் அழியணும், அல்லாஹ் பகாவாகணும். ஹே முஜ்மே நூரே खुदा, என்னில் இறைவனுடைய நூறு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நூறு எங்க இருக்குது, என்னில இருக்குதுங்க. யாரு ஏத்துக்காம போட்டோம், என்ன வேணா சொல்லட்டும், யாரும் சொல்ல அவன் அப்படி இப்படி, ஊர்ல யாரு வேணா நம்ம புகழட்டும் இகழட்டும், அல்லாஹ்வுடைய நூறு இருக்குது எனக்குள்ள. ஹே முஜ்மே நூரே खुदा லா இலாஹ இல்லல்லாஹ் मैं उसका आयना हूं वो है आयना मेरा. அவனது கண்ணாடி, அவன் எனது கண்ணாடி. கண்ணாடி எப்படி இருக்கும், காலியா இருக்கும், ஒண்ணு இருக்கு. நம்ம முன்னாடி போனோம்னா கண்ணாடியில நாம இருப்போம். கண்ணாடியில நாம இருப்போமா இருக்க மாட்டோமா? அல்லாஹ் ஏன் கண்ணாடி, எனக்கு முன்னாடி அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வில் நான் இருக்கிறேன். அல்லாஹ் ஏன் கண்ணாடினா, நான் அல்லாஹ்வுடைய கண்ணாடி. அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் முன்னாடி நான் இருக்கிறேன், என்னில் அல்லாஹ் இருக்கிறான். மை பந்த ஹம்துகாஹும், நான் அல்லாஹ்வுடைய அடிமைதான். அதனால நான் அடிமை இல்லைன்னு ஆயிராது, நான் யாருதான். லேக்கின் खुदा नुमा बंदा, நான் எப்படிப்பட்ட அடிமை, இறைவனையே காட்டக்கூடிய அடிமை. யார் எப்படிப்பட்ட அடிமை, இறைவனையே காட்டக்கூடிய அடிமை. கண்ணாடின்னா கண்ணாடி மாதிரி இல்ல, ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்குது.